புயலின் வேகத்தை கணிக்க முடிந்த மனிதனால் ஒரு மனித மனத்தின் அடுத்த நகர்வுகளை கணிக்க முடியாது போய்விடுகிறது. முடிந்திருந்தால் தற்காத்து கொள்ள வசதியாக இருந்திருக்கும். நம்முடன் பழகுபவர்களில் பலர் சிறந்த நடிகர்கள்தான். வார்த்தைக்கு சாயம் பூசி வாழ்க்கையுடன் விளையாடி விடுகின்றனர். பாசம் வைப்பது தவறில்லை, ஆனால் பாசத்தின் அருமை தெரியாதவர்கள் மீது பாசம் வைப்பது மிகப்பெரிய தவறுதான். உள்ளத்தை கட்டி போட தெரிந்தவன் யாருமே இங்கு பிறக்கவில்லை. மனது ஒரு குரங்கை போன்றது, அடக்க நினைத்தால் அலையும். ஏதாவது வரம் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இறைவனிடம். அவர் தந்த மனித பிறவியே வரம்தான் என்று உணராமல். பட்ட மரத்தின் மீது பச்சை கொடி படர்ந்தாலும் பட்ட மரம் பட்ட மரம்தான். காயப்படுத்திவிட்டு மருந்து போட்டுவிட்டால் எப்படி சரியாகும்? அன்புக்காக கையேந்தும் கரங்களை அலட்சியமாய் உதறி தள்ளுவதும் ஒரு வகையில் கொலைதான். அன்பு காட்டுவது தவறில்லை, யார் மீது அன்பு காட்டுவது என்பதில்தான் தவறு செய்கிறோம். உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில் ஜெயித்து விடுகிறோம், ஆனால் அதே உண்மையை எதிர்பார்க்கும் போது தோற்று விடுகிறோம். பிறரை ஏமாற்றும் போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள், ஒரு நாள் நீயும் ஏமாற்றப்படுவாய். இது நிதர்சனம். எதிரி தொலைவில் இருப்பான், துரோகி பக்கத்தில்தான் இருப்பான். நினைவில் கொள், மறந்து விடாதே. குறை சொல்பவனுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை விரயமாக்காமல் அவனவன் மனம் போல் எண்ணிக்கொள்ளட்டும் என்று எண்ணி நகர்ந்து விடுவதுதான் நல்லது. துன்பத்தில் தூரமாக இருந்தவன் இன்பத்திலும் தூரமாக இருக்கட்டும், நெருங்க அனுமதிக்காதே. வெற்றி மட்டுமே வாழ்க்கையானால் உலகம் தெரியாது, உறவு புரியாது. ஒரு முறை தோற்றுப்பார், உலகம் தெரியும், உறவு புரியும். நடித்து பேசுபவர்களிடம் மனம் திறந்து பேசிவிடாதே, மனம் திறந்து பேசுபவர்களிடம் நடித்து பேசிவிடாதே. விளக்கின் பின் படர்ந்திருக்கும் இருள் யாருக்கும் தெரிவது இல்லை. அதுபோல் சிரிப்பின் பின் சிதறி கிடக்கும் சோகமும் யாருக்கும் புரிவது இல்லை. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை, எதிர்பார்ப்பது எல்லாம் வாழ்க்கையும் இல்லை. பாசம் நேசம் எவ்வளவுதான் வைத்திருந்தாலும் தேவை முடிந்த பின் அல்லது பணம் தீர்ந்த பின் நீங்கள் யாரோ ஒருவர் ஆகிவிடுவீர்கள். காயப்படுத்த பலர் இருந்தாலும் ஆறுதல் சொல்ல சிலர் இருப்பதால் தான் நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறது. கோபமே வராவிட்டால் கோமாளி, கோபம் மட்டுமே வந்தால் மிருகம் இந்த உலகத்தின் பார்வையில். உன் வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை என்று கவலைப்படாதே. நீ வெளிச்சத்தை பார்க்க வேண்டும் என்றால் கட்டாயமாக இருள் வேண்டும். கடன் கொடுத்தாலும் வாங்கினாலும் பிரச்சனைதான். கொடுத்தால் உறவு தேயும், வாங்கினால் மரியாதை தேயும். நடிக்க தெரிந்தவர்க்கு வாழ்க்கை எப்போதும் சொர்க்கம்தான், நடிக்க தெரியாதவர்க்கு வாழ்க்கை எப்போதும் நரகம்தான். நன்றி, வணக்கம்.